பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவராய் இருக்கிற என் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு இந்த நேரத்திலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இந்த நேரத்தில் இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை கடைபிடித்து உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள நேராய் நாங்கள் கடந்து வரும்படியாய் அந்த வார்த்தைகள் எங்களை வழிநடத்தப்பட நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான அன்பு தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எனது வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நேரலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் பார்த்து கொண்டிருக்கிறதான கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தெய்வ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிதான நாமத்தினாலே உங்களுக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களுடைய வீடியோக்களை அநேகர் பார்க்கிறீர்கள். பார்த்த வண்ணமாகவே அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறதோ, அதே போல அநேகருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்பட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 6 வசனங்களிலிருந்து நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 6 வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு தேவ வழியில் சிறுவர்களை வளர்த்தல். தேவ வழியில் சிறுவர்களை வளர்த்தல் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளிலே இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 22 அதிகாரம் 6 வசனம் இவ்விதமாய் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று வேதவசனம் நமக்கு குறிப்பிடப்பட்டதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்விதமாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சற்று நேரம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை நலமுடனும் வளமுடனும் நல்ல பொருள் செல்வங்களுடனும் சகல வசதிகளுடனும் நல்ல கல்வியிலே தேர்ந்தவர்களாய், ஞானத்திலே உயர்ந்தவர்களாய்,
சமுதாயத்தின் சீர்திருத்தங்களிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்களாய், சமுதாயத்துக்கு நற்பெயரையும் தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் நல்ல பெயர்களையும் எடுத்து காட்டுகிறவர்களாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிறதான எண்ணம், விருப்பம் இன்றைக்கு இருக்கிறதான அத்துணை பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த விருப்பத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வளர்க்கப்படுகிறார்களா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இன்றைக்கு சமுதாயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்களா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், சில நேரங்களிலே சில கட்டங்களிலே பிள்ளைகள் இன்றைக்கு சரியாக வளர்க்கப்படவில்லை என்றுதான் என்னால் எடுத்துரைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை உலகபூர்வமாக வேண்டுமானால், உலக காரியங்களில் ஈடுபடுகிற விதங்களில் வேண்டுமென்றால் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறவர்களாய் இன்றைக்கு இருக்கிறதான பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். எவ்வகையிலே? உலகபூர்வமான கல்வி ஞானத்தை புகுட்டுவதிலும் சரி, அல்லது உலகபூர்வமான காரியங்களிலே சில காரியங்களிலே அவர்கள் கற்பித்துக் கொடுக்கிறதிலும் சரி, உலகபூர்வமான கிரியைகளிலே தங்கள் பிள்ளைகள் நாட்டம் கொள்வதிலும் சரி, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இவைகளை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவைகளின்படி வழிநடத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்களே தவிர, தேவ வழியில் தங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களா என்று நாம் பார்ப்போமானால், ஒருவேளை இல்லை என்றுதான் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஏன் என்று சொல்வேனானால், இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் இன்றைக்கு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே அதிகமாய் கல்வியின் அறிவை புகுட்டுவதிலேயே நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உலகபூர்வமான கல்வி அறிவு ஒரு பிள்ளைக்கு 100க்கு 100 தேவை. நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. எவ்விதமாக இப்பிரபஞ்சத்தின் வாழ்க்கைக்கு கல்வி அறிவும் ஞானமும் ஒரு பிள்ளைக்கு ஊட்டப்படுவது, சொல்லிக் கொடுக்கப்படுவது அதிக நிச்சயமாய் தேவைக்குரியதாய் காணப்படுகிறதோ, அதை காட்டிலும் 2 மடங்காக, அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் 200% தேவனுடைய வழியிலே பிள்ளை நடத்தப்பட வேண்டியது அதிக நிச்சயமான காரியமாயிருக்கிறது. தேவனுடைய வழியிலே பிள்ளை நடத்தப்பட வேண்டியது, கடவுளுடைய வழியிலே பிள்ளை நடத்தப்பட வேண்டியது அதிக நிச்சயமான காரியமாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான பெற்றோர்களுடைய நிலை, தேவ வழியிலே நடத்தப்படுவதை அவர்கள் விருப்பம் கொள்ளுகிறார்களா என்றால் விரும்புகிறார்கள். என் பிள்ளை தேவ வழியில் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். ஆனால் அவ்விதமாக நடத்துகிறார்களா என்று கேட்போமானால் அங்கே ஒரு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் இவ்வாறாக நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று பார்ப்போமானால், ஒரு ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முந்தைய காலத்திலே நாம் பார்ப்போமானால், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு 25 காலத்துக்கு முன்பதாக நாம் பார்ப்போமானால், ஒவ்வொரு பெற்றோரும் அவர்கள் காலையிலே எழுந்தவுடன்
அதிகமாய் தேவனிடத்திலே சில மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எப்படி தாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பெற்றோர்களாய் காணப்பட்டார்களோ அவ்விதமாகவே தங்களுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்கிறதான இருதயத்தின் விருப்பமாகவும் அப்பெற்றோர்களுடைய நிலை காணப்பட்டது. அந்த விருப்பத்தோடு கூடிய நிலை இருந்தபடியினால் அன்றைய காலகட்டத்தில் வளர்த்து கொண்டிருந்ததான ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை அதிகாலையில் எழுப்பும் பொழுதே என்னவென்று சொல்லி எழுப்புவார்கள். எழுந்திரு, டைம் ஆயிடுச்சு, நேரமாகிவிட்டது, ஜெபம் பண்ண, முழங்கால் படியிட்டு ஜெபம் செய் என்று எழுப்பும் பொழுதே அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பதை குறித்து அவர்கள் எழுப்பினவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைய நாளில் இப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்க வேண்டும் என்று கருத்தாகவும் நாம் அவர்களுக்கு கற்பிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று பார்ப்போமானால் அதிக பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை எழுப்புகிறார்கள் என்று பார்த்தால், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, பள்ளிக்கு போறதுக்கு நேரம் ஆகிருச்சு, சீக்கிரமா எழுந்து வேகமா உன்னை நீ கிளம்பு, தயார்படுத்திக்கொள், ஆயத்தப்படுத்திக்கொள், பள்ளிக்கு போவதற்கென்று உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய தூக்க நிலையிலிருந்து படுக்கையை விட்டு எழுப்புகிற பெற்றோர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு 25 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக இருந்ததான பெற்றோருடைய சூழ்நிலை, முதலாவது அவர்கள் தங்களை தேவ சமூகத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இன்றைய காலகட்டங்களிலே, இன்றைய நாட்களிலே தங்களுடைய வேலை பளுவின் நிமித்தமாக, நேரமின்மை நிமித்தமாக பெற்றோர்கள் சொல்லுகிறதான கருத்து இவைகள். வேலை பளு, நேரமின்மை நிமித்தமாக எங்கெங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. காலையில எந்திரிச்சோமா அப்படியே நடந்துகிட்டு டிவி ஆன் பண்ணி யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டோமா, கடவுளுடைய வார்த்தையை அப்படியே கேட்டுக்கிட்டு கிச்சன்ல போயிட்டு சில வேலைகளை, சமைக்கிறதான வேலைகளை முடித்தோமா, வேகமா குளித்து அலுவலகத்துக்கு கிளம்பி போனோமாட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கிறதுக்கு, அப்புறம் எங்க இருந்து நாங்க உட்கார்ந்து ஜெபம் செய்வது என்று இன்றைக்கு இருக்கிறதான பெற்றோர்கள் கேட்கிற நிலையாய் ஒரு நிலை காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வேதத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தைகளை வாசித்து விட்டு இதுக்கு நேராய் நாம் கடந்து வரலாம் என்று நான் விருப்பப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 6:4, பிள்ளைகளே நீங்களும் உங்கள் பிதாக்களை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கென்று சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்று இங்கு நமக்கு குறிப்பிடப்பட்டதா இருக்கிறது. இங்க என்ன சொல்லுது? பிதாக்களே, பெற்றோர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையின்படி போதனையில் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே வழிநடத்தப்பட வேண்டும் என்கிறதான விருப்பம் நமக்கு இருக்கிறது. அதன்படி ஒருவேளை நீ வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தை நீ வாசிக்க வேண்டும்,
வேதத்தில் உள்ளதான வசனங்களை குறித்து நீ தியானிக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொன்னால் கூட முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிறதான அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய இருதயத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய இருதயத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தங்கள் பிள்ளைகள் நல்வழிப்படுத்த வேண்டுமானால், தங்களுடைய பிள்ளைகள் தேவ பக்தியின் நிமித்தமாய் தேவனுடைய வழிகளிலே வழிநடத்தப்பட வேண்டுமானால், முதலாவது நாம் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி தன்னுடைய பிள்ளைகள் தேவ வழியிலே இந்த சமுதாயத்திலே ஒரு சீர்மிகுந்ததான பிள்ளையாய், ஒரு நல்ல ஒரு பிள்ளையாய் வளர்க்கப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறதான பெற்றோர்களுடைய நிலை, முதலாவது அவர்கள் நல்வழிப்படுத்தி வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்து நாம் நம்மை தேவ சமூகத்திலே காத்திருந்து அதிகாலை வேளையிலே ஜெபிப்பதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கப்படும் பொழுது அந்த பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க முன்வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் உங்களை அர்ப்பணித்து தேவ வழிகளிலே நடப்பதற்கு மாறாக உலக காரியங்களிலே நீங்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு, உலக சிற்றின்பங்களிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருப்பீர்களானால், உலகத்தின் பின்னணியிலே நீங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவ வழியிலே நீ வழிநடத்தப்பட வேண்டும், பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்படும் தெரியுமா? அப்பாவே ஓடுறாரு, நான் மட்டும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணுமா? அம்மாவே ஜெபம் பண்றது கிடையாது, நான் மட்டும் உட்கார்ந்து ஜெபம் பண்றோமா என்கிறதான நம் மீது கோபம் ஏற்படுத்தக்கூடியதான மனநிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுவிடும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்லப்படுது? பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், உங்கள் பிள்ளைகள் கோபப்படாமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்கிறதான தேவ வழிநடத்துதலுடைய காரியங்கள் என்னவெல்லாம் நாம் அவர்களுக்கு போதிக்கிறோமோ அந்த காரியங்கள் அத்தனையையும் முதலாவது நாம் பின்பற்றுகிறவர்களாய், பெற்றோர்களாகிய நாம் பின்பற்றுகிறவர்களாகிய இருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமும் தெளிவுமா நமக்கு எடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேவ வளர்ப்பிலே, தேவனுடைய பக்தியிலே, தேவனுடைய வழிநடத்துதலின்படி உங்களுடைய வாழ்க்கை செயல்பட்டிருக்குமானால், உன் பிள்ளையினிடத்திலே நீ செய்கிற காரியம் தவறான காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, உன்னை தாழ்த்தி நீ வேதத்தை வாசி, தேவ சமூகத்திலே நீ காத்திரு என்று சொல்லப்படும் பொழுது அந்த நேரத்திலே பிள்ளைகள் உங்களுடைய வளர்ப்பை, பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு தங்களை அர்ப்பணிப்பார்கள். யாருக்கு? தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இதைதான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் எடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேறும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள்
நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே ஆபிரகாம் செய்கிறதான ஒரு காரியம் என்னவாய் காணப்படுகிறது? கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றப்படும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிவிக்கிறேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாம் எவ்விதமாக வரும் காலங்களிலே தேவன் தனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்படி நிறைவேற்றுவார் என்பதை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் போதித்தவனாய் காணப்பட்டான். அவன் என்ன பண்ணா? கவனிக்கணும். இங்க அவன் என்ன செய்தான்? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்ததான தேவ திட்டத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் அவன் எடுத்துரைக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த ஆபிரகாமுடைய சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவ திட்டத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். எப்படி ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் தேவ திட்டத்தை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இருக்கிறதான வேத புத்தகங்கள் அன்றைக்கு ஒன்றும் கிடையாது. ஆபிரகாமின் காலத்திலே அது உலகம் தோற்றுவிக்கப்பட்டதான முதல் காலம். அது அந்த காலத்திலே எந்த விதமான எழுத்து வடிவங்களும் கிடையாது. தேவனை பற்றினதான போதிக்கிறதான போதனைகளும் கிடையாது. யார் தேவன் என்பதை குறித்து, மெய்தேவன் என்பதை குறித்து யாரும் சொல்வார்களும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கப்படுகிறது. ஆபிரகாமே, நான் உன்னை சிநேகிக்கிறபடியினாலே நீ உன் இனத்தையும் உன் இடத்தையும் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன பண்ண நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றார். அப்படி சொன்னதை அவன் கேட்டு அதை அவன் விசுவாசித்து, ஒரு உண்மையுள்ள தெய்வம் எனக்கென்று ஒரு தேசம் வைத்திருக்கிறார், நிச்சயமாக அந்த தேசத்தை நான் சுதந்திரிக்கும்படியாய், என் பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படியாய், என்னுடைய சந்ததிகள் சுதந்திரிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்கிறதான ஒரு விசுவாசம் அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டது. நல்லா பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். எந்த உருவத்தையும் அவன் பார்க்கவில்லை, எந்த ரூபத்தையும் அவன் பார்க்கவில்லை. வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கப்படுகிறது. எப்படி? வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் அர்ப்பணிக்கிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவ திட்டத்துக்கு, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான தேவ திட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள்? நான் பெற்றோரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆபிரகாமை போல இன்னைக்கு நம்மில் எத்தனை பெற்றோர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அநேக உபதேசங்கள் அநேக இடங்களிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேவன் இவர்தான் என்பதை குறித்ததான சாட்சிகளும் அநேக காரியங்களும் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறதான விஷயமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருந்தும் கூட இன்றைய பெற்றோர்களுடைய நிலை எவ்விதமாய் இருக்கிறது? தேவ திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணிக்காத நிலை இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய சிந்தனையே உலகபூர்வமான சிந்தனையாய் இருக்குமானால், உங்களுடைய வழிநடத்துதலே, உங்களுடைய வழிகளே உலகத்தை நாடி உலகத்தை தேடி ஓடுகிறதான சிந்தனைகளாய் உங்களுடைய சிந்தனைகள் காணப்பட்டு கொண்டிருக்குமானால், நீங்கள் எப்படி தேவனுடைய வழிகளிலே தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும்? உங்களுடைய சிந்தை உலகத்தின் காரியங்களிலே ஐக்கியப்பட்டிருக்குமானால், நீங்கள் எப்படி தேவனுடைய வழிகளை குறித்து அவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட முடியும்? இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை அவன் எடுத்துரைத்தான் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆபிரகாம் தேவன் தனக்கென்று வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்து அதை பின்தொடர்ந்தபடியினால், புரியுதா உங்களுக்கு? கவனிக்கணுங்க. இந்த ஆபிரகாம் தேவன் தனக்கென்று வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான விசுவாசத்தை விசுவாசித்து அவைகளை நாடும்படியாய் அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னுடைய ஆஸ்தியை விட்டு, தன்னுடைய சொத்துக்களை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு தேவ வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாய் தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆபிரகாமிடத்திலே காணப்பட்டதான அந்த நிலை, அந்த மனப்பக்குவம் இன்றைக்கு நம்மில் எத்தனை பெற்றோர்களிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? உங்களை குறித்ததான தேவ திட்டம் என்பதை என்றைக்காவது நீங்கள் கேட்டு அறிந்ததுண்டா? அப்படி நீங்கள் தேவனிடத்திலே உங்களை குறித்ததான தேவ திட்டத்தை கேட்டு அறிந்திருப்பீர்கள் ஆனால் மாத்திரம்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியும் அல்லவா? அப்படி அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் தங்களுடைய பிள்ளைகளையும் தேவ திட்டத்தில் வழிநடத்தப்பட வேண்டும் என்கிறதான விருப்பம் பண்ணும் அல்லவா? அப்போ நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? வெறுமனே உலக காரியங்களில் மாத்திரம். என் பிள்ளை படிச்சா மட்டும் போதுங்க, என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு ஒரு வேலையில போயிட்டு ஒரு உத்தியோகத்துல அமர்ந்து கை நிறைய சம்பாதிச்சுட்டா போதுங்க, வேற ஒரு கஷ்டமா இருக்காது. நான் பட்ட கஷ்டம்லாம் என்னோட போயிடும். என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் தெரிய தேவையில்லை. இன்றைக்கு பெற்றோருடைய வளர்ப்பின் நிலை இவ்விதமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பட்ட கஷ்டம்லாம் என்னோட போயிட்டோம், என் பிள்ளைக்கு எதுவும் தெரிய தேவையில்லை, என் பிள்ளை சுகமாய் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவனாகிய கர்த்தர் மோசேயின் நிமித்தமாய் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார், குறிப்பிட்டு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். என்னவென்று, நீங்கள் எகிப்தில் பட்ட கஷ்டங்களை எல்லாவற்றையும் எழுதி நாள்பட உங்கள் பிள்ளைகள் காதுபட கேட்கும்படியாய் அவைகளை வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று மோசேவினிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த எகிப்து தேசத்திலே உபத்திரவங்கள் நிமித்தமாய், பாடுகள் நிமித்தமாய் எப்படி நொறுக்கப்பட்டார்கள், அடிகளை வாங்கினார்கள், தங்களுடைய கஷ்டங்களினாலும் நொறுக்குதலினாலும் எப்படி தங்களை காத்து கொண்டார்கள் என்பதை குறித்து நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை அறிந்து கொள்ள தேவையில்லை என்பதை தேவனாகிய கர்த்தர் ஒரு பொழுதும் விரும்புகிறவர் அல்ல.
நீ பட்ட கஷ்டத்தை உன் பிள்ளை ஏற்றுக்கொள்ள கூடாது, ஆனால் நீ பட்ட கஷ்டத்தை உன் பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டியது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையின் வளர்ந்து வருகிறதான பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் பட்டதான ஒவ்வொரு உபத்திரவத்தையும், ஒவ்வொரு பாடுகளையும், ஒவ்வொரு இல்லாமை நிலையிலிருந்து இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலையில் கடந்து வந்ததான நிலையையும் அவர்கள் அறிந்தில்லாதபடியினால்தான் தங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகள் எவ்விதமாய் காணப்படுகிறது. எனக்கு என்ன கவலைங்க, எங்க அப்பா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு பிள்ளைகளுடைய மனநிலை எவ்விதமாய் காணப்படுகிறது. எனக்கு என்ன நிலை, எல்லாம் இருக்கு என்கிட்ட, எங்க அப்பா எல்லாத்தையும் எனக்கு பார்த்துப்பார். அப்படிப்பட்டதான மனநிலை இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு வேண்டுமானால் அனைத்து சுகமும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒரு வீட்டிலே, ஆனால் அந்த வீட்டினுடைய துவக்கம் எங்கே என்பதை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் வேண்டுமானால் இன்றைக்கு சுகபோக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவர்கள் எந்த நிலையிலே எப்படி கஷ்டங்களை அனுபவித்தார்கள், எப்படி வறுமையின் பிடியிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் திட்டங்களை தீட்டி அந்த வறுமையிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்பதை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டியது அதிக நிச்சயமான காரியமாயிருக்கிறது. இவைகளை தான் ஆபிரகாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய சந்ததியருக்கு அவன் போதித்தவனாய் காணப்பட்டான். அப்படி அவன் எடுத்துரைத்தபடியினால்தான் தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு வனாந்திரத்திலே அந்த மலையின் மீது தன்னை அடையாளப்படுத்தும்படியாய் மோசே கேட்ட பொழுது அவர் எப்படி அடையாளப்படுத்துகிறார்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை ஆபிரகாம் இன்றைக்கு இருக்கிறதான பெற்றோர்கள் நினைக்கிறபடி அவன் நினைத்திருப்பானால், எப்படி நாம எல்லாம் நினைக்கிறோம், இன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவன் மறைத்திருப்பானால், ஆபிரகாம் வனாந்திரத்தில் பயணப்பட்டதையும், வனாந்திரத்தில் உபத்திரவப்பட்டதையும், வனாந்திரத்தில் அவன் பட்ட கஷ்டங்களை எல்லாவற்றையும் ஒரு பொழுதும் ஈசாக்கு அறிந்தில்லாதவனாய் காணப்பட்டிருப்பான். ஈசாக்கு எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டிருப்பான்? அவனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. தன் தகப்பனாகிய ஆபிரகாம் எந்த தேசத்திலிருந்து புறப்பட்டார், இன்றைக்கு எந்த தேசத்திலே சுகபோகமான வாழ்க்கையை சகல ஆஸ்திகளோடும் ஆசீர்வாதங்களோடும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அவன் அறிந்தில்லாதவனாய் காணப்படுவான். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய ஆஸ்தியின் நிமித்தமாய் பூமி தாங்கக்கூடாதபடி காணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அவ்வளவு ஆசீர்வாதம், பூமியே தாங்க முடியலையா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவன் எவ்வளவு செல்வசீமானா இருந்திருப்பான்ட்டு. எப்படி வேணா சொல்லலாமா? ஒரு உதாரணத்துக்கு, உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆபிரகாம் யாரு? உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன். இப்போ ஆபிரகாம் நான் பட்ட அந்த கஷ்டத்தை என் பிள்ளை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நினைத்திருப்பான். ஆனால் அந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவனாய் வளர்ந்திருக்கிறவனாய் காணப்பட்டிருப்பான். தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய கஷ்டத்தை அறிந்தில்லாதவனாகத்தான் அவன் வளர்ந்திருப்பான். அப்படி வளர்ந்திருக்கிறதான பிள்ளை எப்படிப்பட்டதான சுகபோக வாழ்க்கையை அது வாழ்ந்திருக்கும்? தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்குமா? இருக்காது. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும்
ஈசாக்கின் தேவனும் என்று ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கை அடையாளப்படுத்துகிறார் என்றால், அப்படியானால் இங்கே வசனம் சொன்னபடி ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தான் பட்டதான உபத்திரவத்தையும் தான் பட்டதான கஷ்டத்தையும் தான் பட்டதான தேவ வழிநடத்துதலையும் தன் மகனாகிய ஈசாக்குக்கு அவன் போதித்தபடியினாலே, அவன் கற்பித்தபடியினாலே, அவன் சொல்லிக் கொடுத்தபடியினாலே ஆபிரகாம் மாத்திரம் தேவனுக்கு உகந்தவனாய் அல்லாமல் ஆபிரகாமோடு கூட தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கையும் அவன் என்ன பண்ணான்? தேவ சமூகத்துக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் அவன் உருமாற்றினவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நம் பிள்ளையை நாம் தேவனுக்கு நம்முடைய தேவ திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பண்ண பிள்ளைகளாய் நாம் மாற்றப் போகிறோம்? முதல்ல நம் மீது என்ன தேவ திட்டம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அத்திட்டங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த திட்டத்துக்கு நாம் அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் அந்த திட்டத்தை குறித்து, தேவ திட்டத்தை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நாம் போதிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெற்றோருடைய சூழ்நிலை, நம்முடைய தலையின் மீது தேவ திட்டம் ஒன்று இல்லை என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் என்ன? உலகத்தில் நான் பிறந்தேன், உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தேன், பாடுகள் பட்டு கொண்டிருந்தேன், இல்லாமை நிலையில் இருந்தேன். இவைகளை எல்லாவற்றையும் கடந்து நான் ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கு அமர்ந்திருக்கிறேன். இந்த இடத்தை காட்டிலும் உயர்வான இடத்தை என் மகன் கடந்து சேர வேண்டும் என்று தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எப்படி? நான் இல்லாம நிலையிலிருந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன், கொஞ்சம் மேலோங்கி வந்திருக்கிறேன். இந்த இடத்திலிருந்து என் மகன் இன்னும் அதிகமான உயர்வான இடத்துக்கு சென்றடைய வேண்டும் என்று அவர்கள் வழிநடத்துகிறவர்களாக மாத்திரம் இன்றைக்கு பெற்றோர்கள் காணப்பட்டிருக்கிறார்களே தவிர, இதை கடந்து ஆபிரகாமை போல தேவ திட்டத்தின்படி என் வாழ்க்கையில் நான் எப்படி செவ்வையாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேனோ அதே போல என் மகனும் என் மகனுடைய சந்ததியர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான வழிநடத்துதல் நம்மிடத்தில் இன்றைக்கு இல்லை. ஆபிரகாமிடத்திலே காணப்பட்டதான அந்த வழிநடத்துதல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எத்தனை பெற்றோர்களிடத்திலே நம்மிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? முதலாவது பெற்றோர்களாகிய நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆபிரகாமை போல எப்படி ஆபிரகாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ அதே போல தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட்டோமானால், அதை பார்த்து எப்படி ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தானோ, ஈசாக்கை பார்த்து எப்படி யாக்கோபு தன்னை அர்ப்பணித்தானோ, யாக்கோபிலே 12 கோத்திரங்கள் தோன்ற பண்ணினதோ தேவனுடைய திட்டம், அதே போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் செயலாக்கப்பட வேண்டுமானால் நீ அர்ப்பணிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். நீ அர்ப்பணிப்பதோடு கூட நிறுத்திவிடாமல் உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய சந்ததியரும் உன்னுடைய வழிநடத்துதலையும் தேவ திட்டத்தையும் அறிந்து கொள்ளும்படியாய் அடுத்தடுத்த சந்ததியருக்கு அதை கடத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம் சங்கீதம் 78:4. சங்கீதம் 78:4. ஒரு நிமிஷம். வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
இங்கே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு தங்கள் அவைகளை மறைக்காமல், எவைகளை மறைக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பட்டதான உபத்திரவங்களை மறைக்காமல், பாடுகளை மறைக்காமல், கஷ்டத்தை மறைக்காமல், உணவுக்காக சில நேரங்களில் அவர்கள் உபத்திரவப்பட்டதான அந்த செங்கல் சூளையிலே உபத்திரவப்பட்டதான அந்த பாடுகளை மறைக்காமல், இன்றைக்கு கானான் தேசத்தை சுதந்தரித்த பொழுது தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எடுத்துரைப்பார்கள். ஆனால் அது தேவ வழிநடத்துதலுக்கு தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போக பண்ணுகிறதுக்கு ஏதுவாக்கப்படும் என்று இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது பாருங்க, மறைக்காமல் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் நாம் விவரிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னெல்லாம் விவரிக்கணும்? அவருடைய பலத்தை நாம் விவரிக்க வேண்டும், அவருடைய துதியை நாம் விவரிக்க வேண்டும், அவருடைய அதிசயங்களை நாம் விவரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததியும் அவருடைய பலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய பலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது தேவனுடைய பலத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய பலத்தை அறிந்திருந்தபடியினால் தான் தன் மகனாகிய ஈசாக்கும் தன்னுடைய சந்ததியாகிய யாக்கோவுக்கும் அவனால் போதிக்க முடிந்தது. தேவனுடைய பலத்தை பற்றி நீ எவ்விதமாக தேவனுடைய பலத்தை அறிந்திருக்கிறாய்? உன் இருதயத்தினை ஆராய்ந்து பார். நீ தேவனுடைய பலத்தை அறிந்திருந்தால் மாத்திரம்தான் உன் சந்ததியாகிய உன் பிள்ளையை தேவனுடைய பலத்தை கற்பித்து அவர் இவ்வளவு பலமுள்ளவர் என்பதை அவர்கள் பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அவருடைய கிருபை எவ்விதமானது என்பதை குறித்து முதலாவது நாம் பெற்றோர்களாகிய நாம் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அவர் எவ்வளவு அதிசயமிக்கவர் என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசி பார்த்திருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அதிசயங்கள் ருசியை குறித்து நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவருடைய பலத்தை இன்றைக்கு நாம் இருக்கிறதான பெற்றோர்கள் அறிந்தில்லாதபடியினால்தான், அவருடைய கிருபையை அறிந்தில்லாதபடியினால்தான், அவருடைய ஆசீர்வாதத்தை அறிந்தில்லாதபடியினால்தான் இன்றைக்கு அவரை பற்றி நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வதை காட்டிலும் நாம் எதை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம்? உலகபூர்வமான ஞானத்தை அறிந்து வைத்திருக்கிறபடியினாலே நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு உலகபூர்வமான ஞானத்தின்படி வழிநடத்துதலிலேயே நாம் கண்ணும் கருத்துமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நம்ம இன்னைக்கு எதுல வழி நடத்துறோம்? நம்முடைய பிள்ளை நல்லா படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வரணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும்ன்ற அந்த வழிநடத்துதலில் நாம் வழிநடத்துகிறோம். இது தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் இதை அறிந்திருக்கிறபடியினால் தான், உலகத்தை அறிந்திருக்கிறபடியினால் தான் உலகத்தின் பின்னணியிலேயே நாம் போதித்து அவர்களை வழிநடத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய பராக்கிரமத்தையும் தேவனுடைய கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் அறிந்திருப்போமானால், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ருசி பார்த்தவர்களாய் ஒவ்வொரு பெற்றோர்களும் இருந்திருப்பார்களே ஆனால், நிச்சயமாக தேவனுடைய பலத்தை குறித்து தங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான இருதயத்தின் விருப்பம் இன்றைக்கு இருக்கிறதான ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் காணப்படும். ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு
எக்ஸாம் டைம்ல சர்ச்சை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், உட்கார்ந்து படி. நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய வழிநடத்துதலை அடுத்த வாரம் நாம் பார்த்துக் கொள்ளலாம், உட்கார்ந்து படி. ஏன்? நாம் உலகத்தை விரும்புவதன் நிமித்தமாக, நாம் உலகத்தை விரும்புவதன் நிமித்தமாக, நாம் தேவனை விரும்புகிறவர்களா இருந்திருப்போமானால், அவருடைய பலத்தை நாம் அறிந்தவர்களா இருந்திருப்போமானால், அவருடைய ஞானத்தை குறித்ததான அறிவும் தெளிவும் நமக்கு இருந்திருக்குமானால், அவருடைய அதிசயத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களா இருந்திருப்போமானால், நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்போம், முதல்ல கிளம்பி சர்ச்சைக்கு வா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது உலக ஞானத்தை உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்பதை குறித்ததான போதனை நம்மிடத்தில் காணப்பட்டிருக்கும். இந்த அறிவும் தெளிவும் நமக்கு இல்லாதபடியினால்தான் நாம் உலகத்தின் காரியங்களை குறித்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே நாம் வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி உலக காரியத்தை குறித்தே நீ வழிநடத்தி கொண்டிருப்பாயானால், அங்கே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டது போல பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று இங்கே வசனம் சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. சிறு பிள்ளை பருவத்திலேயே கடவுளுடைய வழியிலே நீ அந்த பிள்ளையை நடத்துவாயானால், அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாக்கப்பட்டு தன்னுடைய முதிர் வயதிலே அதை கடைபிடிக்கிற பிள்ளையாய் காணப்படும். அது மாத்திரம் கடைபிடிக்காமல் தன்னுடைய பிள்ளைகளையும் அது வழிநடத்துதலாய் காணப்படும். உங்களையும் அது பாதுகாக்கிற பிள்ளையாய் காணப்படும். இன்றைய நிலை எப்படி இருக்கு? நம்ம உலகத்தின் எண்ணங்களையே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுனால, உலகத்தின் வழிநடத்துதலையே நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டுகிறபடியினாலே, அந்த பிள்ளை வளர்ந்து எப்படி வளரும் போது நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இதுதான் உலகம். நம்ம சொல்றது எப்படி சொல்றோம்? 4 காசு கையில இருந்தாதான் ஜனங்க உன்னை மதிப்பாங்க, அதனால நல்லா சம்பாதிக்கணும் நம்ம சொல்லி சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். பிற்காலத்தில் நம் பிள்ளை வளர்ந்து அது என்ன பண்ணுது? அம்மா அப்பா எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு எதுதான் முக்கியம்? காசு பணம் தான் முக்கியம். நீ சொல்லி கொடுத்ததுதான் உன் முதிர் வயதிலே அது கிரியை செய்கிறது. நீ தானே சொல்லி கொடுத்த. தன் பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது 4 காசு நம்ம கையில இருந்தாதான் நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தல்ல. ஜனங்கள் மீது அன்பு வைப்பதை குறித்து நீ சொல்லிக் கொடுக்கவில்லையே. உன்னை போல் பிறனை நேசி என்கிறதான தேவ திட்டத்தை நீ சொல்லிக் கொடுக்கவில்லையே. பிறகு எப்படி ஐயா தன் பிள்ளை முதிர் வயதான பெரிய பிள்ளையான பொழுது உன்னை கவனிக்கும்? நீ சொல்லிக் கொடுத்தது என்ன? காசு பணத்தை முன்குறித்து சொல்லிக் கொடுத்தாய். இன்றைக்கு பிள்ளை வளர்ந்து தன் காலில் ஊன்றி நிற்கப்படும் பொழுது அந்த பிள்ளையினுடைய எண்ணம் எதுவா இருக்கிறது? என் தகப்பனையும் என் தாயையும் நான் பராமரிப்பதை காட்டிலும் நான் காசு பணம் சம்பாதித்து சேமித்து வைப்பதுதான் எனக்கு நலமாயிருக்கிறதான எண்ணம் அந்த பிள்ளைக்குள்ளே புகுத்த பண்ணுகிறது. அதனால்தான் இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே அனுப்பிவிட்டு அவர்கள் சம்பாதிப்பதை முன்குறிப்பாய் அவர்கள் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த முதியோர் இல்லங்களும் கிடையாது. வயதானவர்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருப்பார்கள். பேர பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார்கள். நல்ல காரியங்களை குறித்து பேர பிள்ளைகளுக்கோ சிறிய பிள்ளைகளுக்கோ போதித்து அவர்கள் நலமான வழியிலே நடக்க வேண்டும் என்று போதிப்பார்கள். இன்றைய நாளிலே எவ்விதமான சூழ்நிலைகள் இல்லாதபடியினால் தான். காரணம் என்ன? நம்முடைய வளர்ப்பு சரியில்லை. பிள்ளைகள் சரியில்லை என்று நான் குறிப்பிடவில்லை.
பெற்றோர்களுடைய வளர்ப்பு சரியில்லாததினால்தான் நீ முதிர் வயதான உடனே உன்னை அவன் கைவிடுகிறவனாய் காணப்படுகிறான். நீ ஆரம்ப காலகட்டத்திலே தன் பிள்ளை குழந்தையாய் இருக்கும் பொழுது தான் பட்டதான கஷ்டத்தை குறித்து அவனுக்கு போதித்திருப்பாயானால் தேவன் சொன்னபடி அவனுக்கு போதித்து நீ அவனை தேவனுடைய வழிகளின்படி வழிநடத்திருப்பாயானால் அந்த பிள்ளை வளர்ந்து தன் கால் ஊன்றி நிற்கப்படும் பொழுது அந்த பிள்ளை முதிர் வயதான தன்னுடைய பெற்றோரை விடாமல் பராமரிக்கிற பிள்ளையாய் இருந்திருக்கும். தேவ திட்டத்தின்படி அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பிள்ளையாய் காணப்பட்டிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட வேண்டும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட வேண்டும் என்று ஆபிரகாமை போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவ திட்டத்தை கடத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய பலத்தை குறித்து நாங்கள் போதிக்கிறவர்களாகவும், உம்முடைய வல்லமை குறித்து நாங்கள் எடுத்துரைக்கிறவர்களாகவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்பித்து, அப்பா, உலக ஞானத்தோடு கூட தெய்வீக ஞானத்தையும் கடவுளுடைய அன்பையும் நாங்கள் போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நாங்கள் நடத்த நீர் எங்களுக்கு கிருபை அருளச் செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.